Imagine a world with no clean air, constant dust in your eyes, nose, and ears. Sounds dystopian? Well, this is the story of the dystopian dust, a ground reality in the village of Andakolai. Decades ago, the Neyveli Lignite Corporation, a public enterprise, abolished the village of Andakolai to mine coal. They gradually acquired land from individual mine owners for coal operations. And for those who didn't have land ownership papers, NLC demolished their homes with no compensation. They called it government wasteland. People were still forced to pay house tax and move to the edge of the mine. This is where Andakolai sits, at the boundary of the Neyveli coal mining landscape. Here, lignite is pulled from the ground to power homes far beyond this place. Homes here begins where the mine ends. No buffer, no green belt, no separation between industry and habitation, only a small kacha road of a few meters. As machines work, dust rises and settles on roads, roofs, skin, and lingers in the air people breathe. Residual water from the mine collects along paths near homes, forming ash lakes. There is no proper drainage system here, so groundwater mixes with industrial runoff. And either this water is completely cut off by NLC or effluent water is supplied to the homes of Andakolai. என் பேர் பார்வதி. எனக்கு 57 வயசாகுது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர் தான். ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் வீடு கட்டிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு ஒன்றுமே என்எல்சியில் கொடுக்காம எடுத்துட்டு சும்மா போங்கன்றாங்க. குடி தண்ணி நல்லா இல்லை, ஸ்கின் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. 86 கிலோ இருந்த வெயிட்டு இப்படி ஆயிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, காலெல்லாம் பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த பள்ளம் போட்ட பிற்பாடுதான். இந்த ஜஸ்ட் இந்த தூசி வருது இல்ல, அதனால. தண்ணியில கெமிக்கல் போடுறாங்க. என்ன போடுறாங்களோ தண்ணி சுத்தமா நல்லா இல்ல. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதானே பிடிக்கிறோம் தண்ணிய. அப்போ எப்படி குடிக்கிறீங்கக்கா? என்ன பண்றது, வேற வழி இல்லையா, குடிச்சுதானே ஆகணும். இடமும் கொடுக்காம ஒண்ணும் செய்யாம அப்படி வச்சு எங்களை 9 வருஷம் ஆச்சு பஸ் நிப்பாட்டி எங்களுக்கு. Villagers say life here moves between two sad extremes: dust storms when it is dry and windy, and polluted water flooded when it rains. This is not the result of a single accident or disaster, it is of long-term neglect that is deliberate. Villagers are forced to manage living here on their ancestral land that was taken away on very low prices in the name of development, but just not for those who lost their homes. என் பெயர் வெங்கடேசன். நான் நெய்வேலி கிராமத்தை சேர்ந்த அதண்டார் கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கு நெய்வேலி நிலக்கரி எடுக்கும் ஏரியா பக்கத்தில் உள்ள கிராமம். இக்கிராமத்தில் தண்ணீர் மேலோயே இருக்கிறது. அதில் சுண்ணாம்பு தன்மை உள்ள கெமிக்கல் அந்த இதில் மேலேயே உள்ளது. நீர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடைய மீதி லிக்விட் புழுதி, தூசி, மண் அனைத்தும் இங்கே அதிகமாக இருக்கும். கிராமத்தில் நார்மலாக அதை வசித்து கொண்டிருக்கிறோம். இதனால நோய் வாய்ப்பு அதிகமா. குழந்தைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை
இந்த நிலக்கரி பகுதியில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. டஸ்ட் அலர்ஜி வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நாங்க வசித்துக்கிட்டு வரோம் இந்த இடத்துல. இங்கே சுண்ணாம்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால் அனைவருக்கும் கிட்னி ஃபெயிலியர், உடல் உபாதை, முதியவர் வயது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆவார்கள். நாங்கள் சொந்த வீடு தான். நாங்கள் இங்கே 50 வருஷமாக வசிக்கிறோம். இப்போது நிலம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த நெய்வேலியில். அப்புறம் சுண்ணாம்பு அதிகமா இருந்தா கிட்னி ஃபெயிலியர் தானே ஆகும். கிட்னி ஃபெயிலியர் நீங்க இந்த தண்ணி தானே குடிக்கிறீங்க. அப்போ எப்படினா கிட்னி ஒண்ணு வேற மாற்று தண்ணி கிடையாது. உள்ளவங்க முக்காவாசி பேருக்கு இந்த மூச்சு திணறல், கிட்னி ஃபெயிலியர், இந்த வெடிமருந்து என்எல்சி நிலக்கரி எடுக்கிறதுக்காக மண் வெடிப்பு வெடிமருந்து வச்சு மண்ணை செதற வைக்கிறாங்க. அதனால வந்து டஸ்ட் அலர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி குடிக்காது நியாயமா? நியாயம் வழி இல்லையே, என்ன செய்யறது? வேற வழி கிடையாது, இல்ல மாற்று வழி கிடையாது. ஒன்லி குடிச்சுதான் ஆகணும். வாட்டரோட நிலைமை தான், தண்ணியோட நிலைமை. கிணறு இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் வாட்ரு. இதை தான் குடிக்கணும். இந்த ஏரியாவில் நெய்வேலியில் செடி முளைஞ்சி பாருங்கள், செடி முளைஞ்சிருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா கொசு எல்லாமே தான் கீழே பாருங்கள், எல்லா கொசுவும் அதில் உள்ளார இருக்குது. தூசி டஸ்ட்டு எல்லாம் இருக்கும். இதுதான் குடிச்சாகணும். சரிங்கண்ணா. எங்கெல்லாம் பாவி போச்சு. இப்போ இந்த காற்று திரும்பிதான் இந்த மண்ணு உள்ள ஊடும் நல்லா இருக்கும். இப்படி அடிக்கிற காற்று இங்க மாசு வச்சு எல்லாமே நம்ம வாட்டரை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வர தண்ணியை கட் பண்ணனா மாசுக்கு போயிடுச்சு. மாசுக்கு போனதுனால நம்ம கடையில வாங்கி சாப்பிட அரிசி, ரேஷன் அரிசி எல்லாமே விலையில, அதனால எல்லாமே கரம்பா போயிடுச்சு. நிலம் எல்லாமே கரம்பாயி அவங்க இடம் ஆக்கிரமிப்புக்காக தண்ணியை கட் பண்ணுவாங்க. தண்ணியை கட் பண்ணாலே நம்ம 1 மாசம் வைக்க முடியல. எல்லாம் கரம்பா தான் கிடக்கு. ஒரு 10 ஏக்கர் இப்ப உள்ளார இருக்கு. 10 ஏக்கர் சும்மா தான் கிடக்கும். இல்ல கருவை முளைஞ்சு கிடக்குது. இப்ப நம்ம கடையில வாங்கி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு குழ போடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. People here are barely in sight. They have left Andakolai out of force, and the only thing that grows here are unwanted weeds. இவர் வந்து இங்க 50 வருஷமா இருக்காரு. 50 வருஷமா 40 வருஷமா இருப்பாரு. ஆனா இங்க வந்து டஸ்ட்னால சீக்கிரம் அவர் உடல்நிலை பாதிச்சு சளி, இருமல், நுரையீரல் பாதிப்பு எல்லாமே அவருக்கு இருக்கு. இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு கூட வழி இல்லைங்களா. அப்பப்போ போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயும் காட்டிட்டு வந்து அப்படியே பொழப்பு ஓடிட்டு இருக்கோம். இங்க வேற வசதிலாம் இல்லை. 108க்கோ வேற வண்டி வசதி, வாகனங்கள் எதுவுமே கிடையாது. ஆட்டோவே இங்க வராது. 2 வீலர்ல தான், நாங்கள் 2 வீலர் வச்சுதான் பொழப்பு ஓடிட்டு வாங்க. இங்க வேற வழியே இங்க கிடையாது. என்எல்சி எதுவும் பஸ் வசதி பண்ணி கொடுக்கல. இது ரோடு இருந்து கூட ரோடை கட் பண்ணி கிடச்சிட்டு, ஏன்னா சீக்கிரம் ஏரியா எடுத்துட்டு அப்பதான் விடுவாங்க. பஸ் வசதியெல்லாம் கொடுத்தாங்க, யாருமே ஏரியா விட்டு காலி பண்ண மாட்டாங்க. அதனால முதல்ல என்எல்சி வந்து இங்க வழிக்கே வழி இல்லாம ஆக்கிட்டாங்க. அதனால இங்க வசதி தான், அவ்வளவுதான். 2 வீலர் வச்சு பொழப்பு ஓட்டிக்க வேண்டியதான். கட்டியும் எனக்கு சொல்ல போனா அழுவதாங்க. கரண்ட் கொடுக்குறாங்களா? கரண்ட் இல்ல, நாங்க இருட்டுல தாங்க. இடத்துக்கு இடம் கொடுத்தாங்களா? எதுவுமே காசு கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. காசு எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. ஒண்ணுமே செய்யலையா. ஒண்ணுமே செய்யலையா. சரி, 1 ரூபா கூட கொடுக்கல. 70 வருஷமா இருக்கும். அவன் அநியாயம் பண்ணிட்டு போட்டான். நாங்க கொடுமையா தண்ணி கூட இல்லை. ஒரு கொடுமையா இருக்கும். எவ்வளோ வரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. பசங்க கிடையாது, ஒரே பொண்ணு. அதை கட்டி கொடுத்துட்டேன். ஆமாங்க, இருக்கிற இடமா இல்லை. Air and water is the price the villagers have to pay for a company that completely took over their land unjustly. Unfairness too has heights, doesn't it? Clean air, clean water is a memory for them, and just a dream
for Andakolai. என்ன சொல்லு, நாங்கள் இல்லைம்மா, தண்ணி இல்லைம்மா, எந்த வழி இல்லைம்மா, நாங்கள் மட்டும் இல்லாமல் இருக்கோம். எல்லாம் போயிட்டாங்கம்மா. எங்களுக்கு எந்த வழியும் யாரும் எதுவும் பண்ணல, எந்த வழியும் கிடைக்கல. என்ன யாரும் பண்ணவில்லை, இதுதான் வழி இல்லை, யாரும் எதுவும் செய்யல. நாங்கள் தான் தனியாக இருக்கோம் இந்த ஓலை வீட்டில். ரொம்ப வறுமையில் ஐயா, சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஐயா, சாப்பாட்டுக்கே இல்லையா.